نبيه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا شفينا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். சலாம் என்னும் சாந்தியும் ஸலவாத் என்னும் நேரிற்றும் தங்க திருமணியான் தாஹா நபி அவர்கள் மீதும் அஹ்லே பைத் என்கின்ற அவர்களின் கிளையார்கள் மீதும் சஹாபாக்கள் என்கின்ற உத்தம உன்னத தோழர்கள் மீதும் தாபகங்கள் தபு தாபகங்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஃபகீர்மார்கள் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. மரியாதைக்குரிய ஜமாஅல்லா புகராக்கள் ஃபகீர்மார்களே, இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, மிக அதிக நேரமாகிவிட்டது. சாஹிப் அல்லா பின்கொண்டா ஷரீஃபில் இருந்து வருவதற்கு பயணத்திலே தாமதத்தால் இதற்கு கூட நேரமாகிவிட்ட காரணத்தால் மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்னால் இந்த துர்வேஷ் தைக்கால் என்பது காலம் காலமாக இந்த பகுதியிலே அதிர்த்தவர்களின் சேவை, இந்த குடும்பத்தின் சேவை, குறிப்பாக நம்முடைய மர்ஹூம் அஹமது அலி ஷா அல்லாஹ் அவருடைய கபரிலே நூறானியத்தை இறக்கி வைப்பானாக சர்கிரோ அவர்கள் செய்த சேவை, அவருடைய குடும்பத்தார்கள் செய்கின்ற சேவைகள், இவைகள் எல்லாம் மிகவும் பாராட்டுக்குரியது, மிக புகழுக்குரியது. ஏனென்றால் இந்த குழப்பமான சூழ்நிலையிலே இந்த பகுதிக்கு இது போன்ற ஒரு சிறு சிறு அப்பொழுது நடக்கக்கூடிய சின்ன சின்ன கூட்டங்கள் வாயிலாக மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி நம் முன்னோர்களும் மூதாதையர்களும் எம்பெருமானார் நபிகள் கோமான் அதற்கு கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈஷ்கான ஜோதியை ஏந்தி வந்து இந்த குஃப்ரான இருட்டிலே பேரொளி பிரகாசத்தை ஊக்க வைத்தவர்கள் இந்த நாதாக்கள். அந்த பேரொளி நீங்கள் யோசித்து பாருங்கள், இவர்கள் வருவதற்கு முன்னால் 400-500 ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். 450 ஆண்டுகளுக்கு முன்னால் சற்றேறக்குறை இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தஞ்சை ஜில்லா என்பது, அரச ஜில்லா என்பது, பழங்கால தஞ்சை என்பது வல்லத்தை தாண்டி இருந்தது. இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும், என்ன நிலை இருந்திருக்கும். அல்லாஹ் இந்த நேசர்களை ரசூலின் இஷ்க் என்ற ஜோதி பேரொளி பிரகாசத்தை கொண்டு வந்து நம் எல்லோருக்கும் கொடுத்து இங்கே கூடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். தைக்கால் என்ற வார்த்தை எப்படி வந்தது? தர்கியா என்பது பாரசீக வார்த்தை. அதனாலதான் உருதுவல தக்கியா என்பது தலைமாட்டில் வைத்துக் கொள்ள தலகாணிக்கு சொல்லுவாங்க. இந்த நாதாக்கள் தங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை, ஒரு இருப்பிடத்தை தனதாக்கிக் கொண்டு அங்கிருந்து மக்களுக்கு நேர்மையை, நல்லதை, மார்க்கத்தை, நேசத்தை புகுத்தினார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அதில் ஜாதி பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, மனிதனை மனிதனாக பார்த்த காரணத்தால் இந்த மார்க்கம் மிக நேர்மையானது என்று சொல்லி தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கட்டு வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். சற்றேறக்குறைய 53 ஆண்டுகள் அவருடைய மக்கட்டு வாழ்க்கை. நீங்கள் எல்லாம் உலமாக்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பெண்மணி குப்பையை கொட்டுகின்றால், பல தடவை கொட்டுகின்றால், எஜமான் ரசூல் ஒண்ணுமே செய்யவில்லை, கேட்கவில்லை. அதற்கு உமர், அதற்கு மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் வேகம், கோபம், ஆத்திரம், ஆனால் கேட்கவே இல்லை. மஷூரான சம்பவம்.
ஆனால் அதற்கு பின் அவர்கள் போடாத என்று போய் கேட்கின்றார்கள். உடல்நிலை சரியில்லையாமே, மருந்து மாத்திரை வேண்டுமா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது கூனி குறுகி போன அந்த பெண்மணி ரசூலை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நான் இப்படிப்பட்ட உங்களுக்கு செய்த பாவத்திற்காக கலிமாவை சொல்லிக் கொள்கின்றேன் என்று சொன்னார். அதனால்தான் கவிஞர் சொன்னார், ஏ மாலு मांगो तो ये माल देंगे, ये जान मांगो तो ये जान देंगे, हमसे ये नहीं हो सकता कि नबी का जाहो जलाल देंगे. ஈமான் ஜோதி வேகம் உத்வேகம் கொண்டுள்ளது. அந்த ஜோதியை தாங்கி கொண்டுதான் மக்களிடம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் தான் வலிமார்கள். எப்பொழுது நுபுவத் என்ற கதவு அடைப்படுகின்றதோ விலாயத் என்ற நேர்மை பாதை துவங்குகின்றது. அந்த நுபுவத்தின் கதல் வாசலில் வழியாகத்தான். அதனால்தான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அன்ன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணமாக இருக்கின்றேன் என்றால் அலி அந்த நுழைவாயிலாக இருக்கின்றார்கள். அதனால்தான் அலி கரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டவர்கள், அவர்களால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அவர்களால் முத்தமிடப்பட்டவர்கள் தான் வழிவாகலாக இருக்கின்றார்கள். அதற்கு ஆயிரக்கணக்கான சான்றுகளை, வரலாற்றுகளை உங்களிடம் எடுத்துக் கூறலாம். ஒரு வரலாற்றை பார்ப்போம். எந்த வரலாற்றை பார்க்கணும்? பெண்களும் இங்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் அவருடைய ரசூல் எவ்வளவு நேசம் அவர்களுக்கு வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த அந்தஸ்து, அந்த மர்த்தபா, அந்த மரியாதை, அந்த மேன்மை அவர்களுக்கு கிடைத்திருக்கும். ராபியத்துல் பஸ்ரியா என்றால் அவர்கள் பிறக்கின்ற அந்த இரவு அவர்கள் வீட்டிலே, அந்த குடிசையிலே, அந்த நேரத்திலே என்ன குழந்தை பிறந்திருக்கின்றது, குழந்தையின் முகத்தை காணக்கூட விளக்கிலே எண்ணெய் இல்லை. ராபியத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படி விளக்கில எண்ணெய் இல்லாத போது தாயை அவர்கள் கணவரிடம் சொல்லுகின்றார்கள், குழந்தை பிறந்திருச்சு, முகத்தை பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நான் இன்னைக்கு போன சம்பாத்தியம் கிடைக்கல, இங்க இருந்துட்டனால இன்னைக்கு அலாலாம் ஒண்ணு என்கிட்ட காசு இல்லை என்ன வாங்குறதுக்கு, இன்ஷால்லா காலையில பாக்கலாம. இல்ல ஒண்ணு செய்யுங்க, நீங்க பக்கத்து வீட்டுல போய் என்ன கேட்டு வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு நீங்க சம்பாதிச்சு வர்றதுல அலாலாம் உங்க எண்ணெய் அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ எஜமானுக்கு, அவருடைய தந்தைக்கு, அபு ராபியாவுக்கு கேட்க மனசு இல்ல. எப்படி போய் கேட்கிறது? கையேந்துவது. அதனால்தான் பக்கியமார்கள் எங்கும் எப்போதும் கையேந்தியதில்லை. கொடுத்ததை வாங்கிக் கொண்டு யாசகம் பெற்றுக் கொண்டு சென்றவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஏன் என்று சொன்னால் ராபியா கலந்தரியா தரிகாவில் வந்தவர்கள் சொன்னார்கள், நபியாவை பற்றி எழுதும் பொழுது இந்த கிதாபுன்னா சும்மா யாரும் எழுதிட்டு போன ஆக்டர், அவர் எழுதினார், இவர் எழுதினார், பக்கத்து வீட்டுக்காரர் எழுதினார் இல்ல, நம்ம பாதுஷா நாயக்கா இருக்கலாங்களே, காதல் வலி காதிரி கஞ்சே சவாய் கஞ்சுபஷ் காதுரி நாகூரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களின் குருநாதராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் கவாலியர் கௌசுல் முஸ்லிமின் என்ற பட்டத்தை பெற்ற அவர்களின் குடும்பத்திலே 6வது தலைமுறையில அவருடைய வாப்பாவுக்கு அத்தாவுக்கு 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 அத்தான் 6வது தலைமுறையில ஃபரீதுத்தின் அத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். ஃபரீதுத்தின் அத்தார் தான் உலக அவுலியாக்களில் புகழப்பட்ட கைவிட்டு எண்ணக்கூடிய அவுலியாக்களில் ஒருவர். இவர் வழி எப்படி ஆனான்னு சொல்ற சம்பவம், நான் ஃபக்கீர்கள் இல்லைன்னா நான் வழி ஆயிருக்க மாட்டேங்க. ஒரு ஃபக்கீர் எனக்கு வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த விலாயத்து இது எல்லாம் பார்த்தால் முடியாது. இது அந்த ஃபரீதுத்தின் அத்தார் அவர்களால் எழுதப்பட்ட கிதாப் என்பதற்காக சொல்ல வந்தேன். அந்த ஃபரீதுத்தின் அத்தார் அளவுக்கு அவ்வளவு பெரிய மர்த்தபா. அவங்க என்ன எழுதுறாங்க, ராபியத்துல் பஸ்ரியாவை பற்றி எழுதிட்டு வரும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன குறித்து சொல்றாங்க, என்னையே இல்லாத அந்த நேரத்தில் நான் எப்படி போய் கையேந்து கேட்பேன், என்னுடைய நிலை அல்லவே அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல என்ன குடிசை இருந்துச்சோ ஏது இருந்துச்சோ கைய போய் வச்சுட்டு கதவு பார்த்தேன், தள்ளி பார்த்தேன், யாரும் திறக்கல, திரும்பி வந்துடுறாங்க. அப்படி திரும்பி வந்து சொல்லி ரொம்ப விசனப்பட்டு, யாருமா ரசூலே எனக்கு இந்த நிலை ஆகி போயிட்டுதே அப்படின்னு தூங்கி, நான் தூங்கவும் இல்லை, முடித்தவனாகவும் இல்லை, மன சோதனையில் சோர்வில் படுக்கும் பொழுது அஹ்மதே முஜ்தபா ஆமினா கே லால் அப்துல்லா கே லாலிலே கண்மணி நாயகம் ரசூலே கோமான் ரலிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் உதித்தார்கள். ஓ அபு ராபியாவே, ராபியாவின் தந்தையே, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன்?
உன்னுடைய இந்த மகள் இன்று பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை என்னுடைய உம்மத்துகளில் ஆயிரக்கணக்கானவர்களை ஷஃபாஅத் செய்யும் கியாமத் நாளிலே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்க தந்தையை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை என்னுடைய இந்த உமக்கு பிறந்திருக்கின்ற ராபியா என்னங்க, வாஹித் இஸ்னைன் சலாசா அர்பா, ராபியா நான்காவதாக பிறந்தவள். ராபியா என்ன அர்த்தம், நான்காவதா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. ரசூல் சொல்றாங்க, அது மட்டுமல்ல, நீர் விசனப்படாதீர், இந்த குழந்தையுடைய மருத்துவா அல்லாஹ்வின் தர்பாரிலே கியாமத் நாளிலே என்னுடைய உம்மத்துகளில் ஆயிரக்கணக்கான பேர்களை ஷஃபாஅத் செய்து ஜன்னத்துக்கு கூப்பிட்டு போகும் குழந்தை இது. அதுக்கு கவலைப்படலாமா நீர் கவலைப்படாதீர். இன்னும் சொல்லுகின்றேன் கேளும். மகரிபுக்கு அப்புறம் வெள்ளி ராவு, பெரிய ராவு இல்லையா, 401 விடுத்த என் பேர்ல ஒதுக்கி தூங்குவார் அந்த அரசர். இன்னைக்கு உன் குழந்தை பிறந்த ராவு வெள்ளி ராவு. அப்படி ஓதல செலவாத்தி என்கிட்ட வந்து சேரல. அதுல கடிதத்துல எழுதும், ஓ அரசரே, तुम जो आज की रात 400 बार सलावत दरूद शरीफ जो नहीं पढ़ा, उसके बदले में, அதற்கு பகரமாக நீர் அரசரே, இதுவரை நீ ஓதி ரசூலிடம் என்னிடம் வந்து சேரவில்லை சலவாத்துகள் தரூதுகள், ஆகவே இந்த சீட்டு கொண்டு வரும் நபருக்கு அதற்கு பகரமாக நீர் 401 தீனார்களை வழங்க வேண்டியது. யாருன்னு சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? ராபியத்துல் பஸ்ரியாவோட தந்தைக்கு சொல்றாங்க. ராபியத்துல் பஸ்ரியா பிறந்து 2-3 மணி நேரம் தான் ஆகுது. இந்த சீட்டு அப்புறம் விடியுது. உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரசூலுடைய உத்தரவு இல்லையா, உடனே எழுதி அதை அனுப்புறாங்க. ஜப் உன்கே பாஸ் भेजा गया, அந்த பக்கம் நான் எடுத்து வைக்கல, ஜப் உன்கே பாஸ் भेजा गया तो அரசட்ட போய் சீட்டு சேருது. அவங்ககிட்ட இவங்ககிட்ட கொடுத்து வசீலா இல்லைங்கிற எப்படி போய் சேருது சீட்டு? அரசருக்கு தெரிந்த, அவங்களுக்கு தெரிந்த சிப்பாயிட்ட கொடுத்து, அவருடைய தளபதியிட்ட கொடுத்து, தளபதி மந்திரிட்ட கொடுத்து, மந்திரி கொண்டு போய் கொடுக்கிற அளவு தானே சரி. அப்படி போய் சேர்ந்த பிறகு இப்படி இருக்கும் அரசருக்கு. அந்த வாலியே மிஸ்ஸருங்கிறாங்க. வாலினா கவர்னர் ஜெனரல், தலைமை பகுதியில் அந்த நகரத்தை பரிபாலிப்பவர், மேயர் இந்த காலத்துல சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு பதவியில் உள்ளவர். அவர்கிட்ட போய் சேர்ந்தோம். நான் ஓதுன தருவது, நான் ஓதுன சலவாத்து, என் ரசூலின், என்னுடைய எஜமானுக்கு, என்னுடைய அல்லாஹ்வின் இஷ்கிலே மூழ்கி இருக்கிற ரசூலுல்லாஹ்விற்கு நான் ஓதிய சலவாத்து போய் சேருகின்றது என்றால் இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்ன இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே இந்த கதானாக்களை, இந்த புதையல்களை திறந்து வைத்து விடுகின்றேன். ஊர் மக்களே, கரீபர்களே, ஃபகீர்களே, நீங்கள் வந்து அள்ளி செல்லுங்கள் இதிலிருந்து என்று உத்தரவிடுகின்றார் அந்த பாதுஷா, அந்த கவர்னர், அந்த ஊர் பெரியவர். உத்தரவிட்ட பிறகு சிலரை எடுத்து அதில் தன்னுடைய பெரிய ஷீன்களிலே, தபுகளிலே, சேகங்களிலே வைத்து தலையில் சுமந்தவனாக எஜமானின் வீட்டுக்கு சென்று, ராபியத்துல் பஸ்ரியாவின் தந்தை ராபியாவின் வீட்டிற்கு சென்று, அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற அந்த அரசர் சொல்லுகின்றார், எஜமானே, உங்கள் சார்பாக எனக்கு தெரிய வந்திருக்கின்றது, நான் ஓதுகின்ற சலவாத்து, நான் ஓதுகின்ற அத்தனையும் ரசூலின் தர்பாருக்கு போய் சேருகின்ற செய்தியை சொல்ல உங்களுக்காக என் உயிர் ஹாசிர், ஏமாலு மாங்கோத்தோ ஏமாலு தூங்கா. உருதுல என்ன சொல்றாங்க? ஏமாலு மாங்கோத்தோ ஏமாலு தூங்கா. நீங்கள் என்னிடம் பொக்கிஷம் கேட்கிறீர்களா, புதையல்களை கேட்கிறீர்களா, வைரத்தை கேட்கிறீர்களா, வைடூரியத்தை கேட்கிறீர்களா, அத்தனையும் உங்கள் காதலுக்கு சமர்ப்பணம். யா வலியுல்லாஹ், யா அபூ ராபியா, உங்களுக்கு சமர்ப்பணம் அத்தனையும் தருகின்றேன். அது மட்டுமல்ல யா ராபியா, அபூ ராபியா, எஜமானே, அது மட்டுமல்ல, நீங்கள் கொண்டு வந்த அந்த குளிர்ச்சியான செய்தி, என்னுடைய ரூஸ் போய், என்னுடைய சலவாத்து போய் ரசூலின் சன்னிதானத்துக்கு சேருகின்ற அந்த செய்தியால் நான் எவ்வளவு அகமகிழ்ந்திருக்கின்றேன் தெரியுமா? ஏ மாலு மாங்கோத்தோ ஏ மாலு தூங்கா, ஏ ஜானு மாங்கோத்தோ ஏ ஜானு தூங்கா. இந்த உயிரை கேட்கிறீர்களா? உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ண தயாராக இருக்கின்றேன். ये माल मांगो तो ये माल दूंगा, ये जान मांगो तो ये जान दूंगा, मुझसे नहीं हो सकता कि नबी का जाहो जलाल दूंगा. रसूலை குறை கூறுவது எந்த இதையும் என்னால் சகி. அதெல்லாம் தனி சப்ஜெக்ட் போயிட்டு அடுத்தது ராபியத்துல் பஸ்ரியா. என்னங்க உங்களுக்கு அவ்வளவு மருத்துவா, அவ்வளவு படிக்கிற அந்த ஆலியாக்கள்லாம் கொம்பா படைச்சிருக்கு, அவங்களுக்கு இதா இருக்குது அப்படின்னா போய் அல்லாட்ட கேள்வி, எங்கள்கிட்டயே கேட்கிற. கொம்பு இருக்கா அவங்களுக்கு இல்லையா, அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா, அதெல்லாம் அவங்ககிட்ட போய்
அவர்கள் எங்களுக்கு என்ன தெரியுது? அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக 450 ஆண்டு காலத்துக்கு பின்னால் கூட விளக்குகள் போட்டு அவர்களை நினைவு கூர்ந்து மார்க்கத்தை சேர்க்கக்கூடிய அந்தஸ்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்று அந்த சோரவந்தியா பக்கீர்மார்கள் மூலமாக வந்து சேர்ந்த மார்க்கம் இன்றைய வரை நிலைத்திருக்கிறது என்றால் அதை விட அல்லாஹ்வின் அங்கீகாரம் வேறு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அபூ ராபியா சொல்லுகின்றார்கள், ராபியத்துல் பஸ்ரியாவுக்கு எப்படி திரும்ப அந்தஸ்து வந்தது? அவர்கள் சொல்லுகின்றார்கள், வந்தாங்க, இவங்கெல்லாம் இபாதத்துக்காரங்க இருக்காங்க, நம்ம பெண்மணிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச இபாதத்தெல்லாம் செய்யறாங்க. இப்ப நான் போய் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன், உங்களுக்கு பட்டம் கொடுக்கணும்ல, MBBS டாக்டர் சர்டிபிகேட். அவர் போய் படிச்சிருந்தார் எம்காம், அவருக்கு ஒரு சர்டிபிகேட். இவர் என்ன MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சதா இல்லையா? அதான் அங்கீகாரம். அப்ப நான் இவ்வளவு வார்த்தை தொழுகிறேன்னு ஒரு சர்டிபிகேட் காயிட்ட தொழுகை அல்லாஹ் அங்கீகாரம் ஆயிடுச்சுட்டு இன்னும் நமாஸ் பள்ளியே இவர் தொழுகையாளி, இவர் தொழுகையை ஏற்றுக்கொண்டேன்னு சர்டிபிகேட் இருக்கா? இருக்காங்க என்கிட்ட? உங்களுக்கு இருக்கலாம், என்கிட்ட இல்லவே இல்லை. எங்க இருக்காது, எப்படி இருக்க என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவிக்கப்பட்டவரை தௌலியாக்கள் அல்லாஹ்வின் பாதையில நோன்பு நோக்கு, அந்த நோன்புகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று வாழ்பட்டவரை தௌலியாக்கள். எப்படின்னு கேட்கிறீங்களா? அதில் தாத்தா கஞ்சிபக்ஷ் ஹஜ்வேரி பாகிஸ்தானில் உள்ள ஒரு பெரிய வலியுல்லாவை பற்றி சொல்லி பாருங்கள். தாத்தா கஞ்சிபக்ஷ் ஹஜ்வேரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய பள்ளிவாசல் கட்டி முடித்தவுடன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பள்ளிவாசல்ல கிப்லா சரியில்லை, நாங்க தொழ வரமாட்டோன்றாங்க. கிப்லா சரியில்லை, நான் தொழ வரமாட்டேன்னு சொன்ன உடனே எஜமான் அறிவு பண்றாங்க. தாத்தா கஞ்சிபக்ஷ் ஹஜ்வேரி 1000 காலத்துக்கு முன்னால் வந்தவர்கள். நம்ம திருச்சி மலையாளம் பாதிஷா இருக்காங்க இல்லையா, நத்தர்வழி தோசம் அந்த சமகாலத்தியவருங்க. அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, யாரோ இந்த காலத்தால இல்ல, இந்த கிப்லா சரியில்லைன்னு சொன்னாங்க. யாருக்கு கிப்லா சரியில்லையோ இந்த குறிப்பிட்ட நாளில் நான் அறிவிப்பு செய்கின்றேன், கிப்லா சரி இருக்கா இல்லையா வந்து பார்த்துக்கோங்க. அப்ப எல்லாம் கூடி போய் அந்த நேரத்துல போறாங்க. அந்த காலத்துல என்னங்க, சைக்கிள் உண்டா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி செல்லு, அப்புறம் சைக்கிள் கிடையாதுங்க. மாட்டு வண்டி, குதிரை, கழுதையில கோவிலை கழுதை எழுதிச்சு போடும். அந்த நேரத்துல கொஞ்சம் கூட்டம் கூடியது. இந்த மாதிரி அவங்க அறிவிப்பு செஞ்சிருக்காங்க, கிப்லா சரியில்லைன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், ஆனா கிப்லா சரியா தான் இருக்கு, நான் காட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் காட்டாரு பாத்துருவோமே, கிப்லா இப்படி இருக்கணும்னு பாத்துருவோமே அப்படின்னு போய் கூட்டம் சேர்ந்துச்சு. இல்லைங்க, எந்த வேலையும் தொழுக அசரோ துஹரோ, இந்த வேலை தொழுகை தொழுகிறேன் அல்லாஹ்விற்காக. எதை முன்னோக்கி? கிப்லாவை முன்னோக்கி. அந்த கிப்லாவை முன்னோக்கி என்ற சொன்ன அந்த சனத்திலேயே, அந்த நொடி பொழுதிலேயே, அந்த வேலையிலேயே, அந்த ஹஜ்வேரியில் இருந்த ஹஜ்வேரி என்ற ஊரில் இருந்த அந்த நேரத்திலேயே 1000 மைல்களுக்கு அப்பா கடல், வானம், மண்ணாந்திரம், மலைகள், முகில்கள் அத்தனையும் தாண்டி கிப்லாவை முன்னோக்கி என்று சொன்ன நேரத்திலேயே காபத்துல்லா முன்னாடி தெரிந்த சம்பவம் வரலாறு பதியப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய தொழுகை அங்கீகாரமா இல்லையா? அவருடைய கிப்லா அங்கீகாரமா இல்லையா? எத்தனை சம்பவங்கள், இப்படி அங்கீகார சம்பவங்களை எடுத்து காட்ட முடியாது. அவங்களால அவுலியாக்கள், அந்த அங்கீகாரம் பெற்றவங்க தான் அவுலியாக்கள். எனக்கு தெரியாது, நான் மௌத்தான பிறகுதான் எனக்கு தெரியும் தொழுகை சரியா இல்லையான்னு. இல்லையா? உங்களுக்கு தெரியல, நல்லா தாடி வச்சிருக்காரு, ஜிப்பாலாம் பச்சையா போட்டுக்காரு, நல்லா ஜப்பதான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு மேலமா பாத்துக்கிறாங்க. முடிய நான் நல்லவனா கெட்டவனா எப்ப தெரியும்? நம்பர்ல போனதான் தெரியும். ஆனா அவுலியாக்களுக்கு பிறக்கும் போதே தெரிஞ்சோம். பிறக்கும் சனத்திலேயே இவர்கள் வலியுல்லாக்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் 10,000 அவுலியாக்கள் இருக்கின்றார்கள். ஆக கத்தம் முடிச்சுக்கலாம். ராபியத்துல் பஸ்ரியா, அப்படி ராபியத்துல் பஸ்ரியா கிட்ட அங்கீகாரம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியுதா? எப்படி கிடைக்குது? ராபியத்துல் பஸ்ரியா வீட்டுக்கு 2 பேர் வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, பிவி வீட்டுல நிறைய, அந்த நாச்சியா வீட்டுல நிறைய சாப்பாட்டுக்கு கிடைக்கும். வந்தா சாப்பிடலாம், கொள்ளலாம், நல்லா கொடுப்பாங்க. வயலுகளுக்கு தானங்கிற அவங்களுக்கு என்ன, அல்லாஹ்வின் பாதுகாப்புகளுக்கு என்ன, நிறைய கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்து வாரி கொடுத்துருப்பாங்க. அப்படி 2 பேர் வந்தாங்க, இருந்தாங்க. வந்து நல்லா சாப்பிடலாம், நல்ல ரொட்டியும்
சால்னாவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்புல வர்றாங்க. வந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வாங்க உட்காருங்க. ஆள் கூப்பிட்டாங்க, யாரு இந்த மாதிரி தூரத்துல இருந்து இருக்கோம், சலாம் சொல்லுங்க, சொல்லியாச்சு. என்ன சாப்பிடணும், உட்காந்துச்சு. உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பத்தீர் வர வாசல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்கே நாம் பே குச் தே தோ பாபா, அல்லாஹ்வின் பாதையில் எது வேண்டுமானாலும் நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு கேட்ட சலத்திலேயே பிபி ராபியத்துல் பஸ்ரியா வீட்டுல இருந்து அங்க அவங்க விருந்துல பார்த்துட்டே இருக்காங்க. 2 ரொட்டியும் சால்னா இருக்கு, அதுக்கு தேவையான சால்னா. சரி எதுவும் இல்லை இருக்கு போல இருக்கு, விருந்தாளிங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இருக்கு ரொட்டி, இப்போ சால்னாவும் இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற வேலையிலே என்ன ஆகுது, அந்த பக்கீர் வந்து கேட்டோன்னே பீவி என்ன செய்யறாங்க, முதல்ல யார் கொடுக்குறாங்க, அந்த ரொட்டியும் சால்னாவும் எடுத்து பக்கீர் கொடுக்குறாங்க. வீட்டுல ஒண்ணு இல்லை. என்னப்பா இது, நம்ம சாப்பிட வந்தோம், இருக்கிற 2 ரொட்டியும் சால்னாவும் போச்சேன்னு ஒருத்தர் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல யார் வர்றா, எங்க இருந்தோ ரொட்டி ஒரு பக்கெட்ல நிறைய சால்னா. அந்த காலத்துல என்ன இருந்துச்சோ சால்னா எல்லாம் வந்து எங்க சேருது, அவங்க கொடுத்த 1/4 மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல, 10 நிமிஷத்துல, 1 மணி நேரத்துல ரொட்டி சால்னா. ஆஹா, வந்த விருந்தினருக்கு பரவாயில்ல, ஆஹா வந்துருச்சு ரொட்டி சால்னாலாம் பறக்கத்தா இருக்குது, சாப்பிடலாம். ரொட்டி கொண்டாந்து வச்சோன்னா கேட்டாங்க, என்னம்மா இது, இந்த நான் வீட்டுக்காரங்கல்ல ஏதோ பாத்தியாங்க, உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இது போகாத இல்லே டெஹராதியே, என்ன சொல்றாங்க, வகை டெஹராதியே. அவர் கார்மே என்ன ஆரம்பிச்சாங்க, ரொட்டி ஏக் தோ தீன் எண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த வாமா வீட்டை மாத்தி கொண்டாந்து கொடுத்துட்டாரு, இது வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க, என் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. பீவி ஏமா இல்லைங்க, சரியா சொன்னாங்க, உங்க வீடு தானே, எனக்கு தெரியாது உங்க வீடு தானுட்டு, பராபர் வாக்கிய தீபம், எந்த மாற்றமும் இல்லை, இது உங்களுக்கு தான் கொடுத்தாங்க, எனக்கு நல்லா தெரியும், என்னது அல்ல, நீ கொண்டு போ. சரி அவங்க சொல்லிட்ட போது என்ன பேச முடியும், 1-2 வார்த்தை சொல்லி எடுத்து போயிடுச்சு. இவங்களுக்கு விருந்தினர் வந்தாங்களே, யா அல்லாஹ் என்னப்பா இது, நல்ல ரொட்டியும் சால்னா கம கமக்குது, சூடாவும் இருக்குது, வந்ததையும் கொடுத்து அனுப்பிட்டாங்களே, எப்படி கேட்கறது, மனசு கேட்கல. இருந்தாலும் போயிடுச்சு. போன ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ரொட்டி வந்துச்சு. மறுபடியும் என்னங்க 1 2 3 4 வாஹித் இஸ்னான் ஸலாஸா அர்பா ஹம்ஸா முடிச்ச பிறகு சைடுல வச்சுட்டாங்க. ரொட்டி தங்கிச்சு, விருந்தினருக்கு உட்காருங்க, பரக்கத்தை சாப்பிடுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரொட்டி போட்டாச்சு, சாதம் ஊத்தியாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்பா வயிறு நிறைஞ்சிச்சு. பிவி நாங்க போயிட்டு வர்றோம் நல்லபடியா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னாரு, நாங்க போறோம், எங்களுக்கு சம்பவத்தை புரிய வைங்க. நாங்க வந்த போது 2 ரொட்டி இருந்துச்சு, ஆனை வந்துச்சு, எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா எடுத்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ரொட்டி வந்துச்சு, மறுபடியும் எண்ணி பார்த்துட்டு என்னதுலன்னு அனுப்பிட்டீங்க, என்னன்னு புரியல. அது கொஞ்சம் புரிஞ்சுட்டாக்கா கொஞ்சம் பரக்கத்தான், நாங்க மனசுக்கும் திருப்தியா கிளம்பி போயிடுவோம்னு கேட்ட போது சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீ அல்லாஹ்வின் அடிமையே, அல்லாஹ்வின் பந்தாவே இருக்கு, ஆனால் திரும்பி வந்ததோ அதை விட குறைந்ததாக இருந்தது. நான் எண்ணி பார்த்தேன். ஒரு ரொட்டிக்கு எத்தனை ரொட்டி வரணும், 10ன்னா 2 ரொட்டிக்கு 20 ரொட்டி வரணும். ஒரு ரொட்டிக்கு 10 ரொட்டினா 2 ரொட்டிக்கு 20 ரொட்டி வரணும். யா அல்லாஹ், உன்னுடைய ரசூலின் வாக்குப்படி நடந்த எனக்கு ரொட்டி கம்மியா வந்திருக்கு. அப்போ ஒண்ணு, நான் கொடுத்தது பகீருக்கு கொடுத்தது மன திருப்தியா, மனப்பூர்வமா உன்னுடைய பாதையில் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இல்லை, சரியாக வந்திருந்தால் நான் கொடுத்ததும் சரி, உன் அங்கீகாரமும் சரி என்று அர்த்தம். அதனால்தான் அந்த குறைந்த ரொட்டி 15 18 12 இருந்துதான் திருப்பி அனுப்பிட்டேன். 1க்கு 20, 1க்கு 10, 2க்கு 20 வரணும். 2வது முறை வரும்போது அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ரசூல் சொன்ன வாக்கு பிரகாரம் நீ ஒரு அடிமை ஒரு நல்லதை செய்வானேயாகில் அவனுக்கு 10 நல்லவைகள் கிடைக்கும் என்று சொன்னார். 10 அதற்கு பரிகாரம் பதில்கள் கிடைக்கும் என்று சொன்னார். 20 ரொட்டி இப்போ ஆக்கோக அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க அங்கீகாரம். புரியுதா? அவுலியாக்கள் என்பவர்கள் இந்த தைக்கால தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. தைக்கா வச்சு, தைக்கால் என்பது மக்கான் லோகா சோஜன MBBS சீட்டுக்கு டிகிரி கிடைக்கணும்.
சர்டிபிகேட் கிடைக்கணும். நீங்க ஒரு MCA முடிச்சீங்கன்னா MCA டிகிரி கிடைக்கணும். அப்ப தொழுகை முடிச்ச பிறகு தொழுகைக்கு சர்டிபிகேட் என்ன, நோம்பு வச்சிருக்க நோம்புக்கு சர்டிபிகேட் என்ன, அதுதான் அங்கீகாரம். அப்ப இவங்களுக்கு வலிமார்களுக்கு ஏற்கனவே கிடைத்து விடுகின்றது. அடுத்த ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? இதே மாதிரி அங்கீகாரம் கிடைக்கிறது. ஷஹாதத், அல்லாஹ்வின் பாதையிலே தன்னை நிலைத்துக் கொள்ளுதல். பாபரி பள்ளி இருக்குமே, இன்னைக்கு பஞ்சாயத்து நடந்திருக்க. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, ஜட்ஜுக்கும் தெரியல. டைட்டில் சூட் என்னன்னா இடம் யாரு அப்படின்னு டைட்டில் சூட். அவர் என்ன சொல்றது, தீர்ச்சிக்கங்க. இப்ப இல்லப்பா, பாபரி மஸ்ஜிதை சேர்ந்ததா அக்காராவை சேர்ந்ததா இதை சேர்ந்ததான கேள்விய வழிய அந்த இடம் பட்டா சிட்டா அடங்கல் இதை பற்றியதான் தீர்ப்பு வரணும். இந்த தினமணியில கூட தெளிவா எழுதியிருக்காங்க என்ன தீர்ப்பு. தினமணி தலையங்கத்துல எடிட்டோரியல்ல சிறப்பா எழுதியிருக்காங்க. அரசியல் சாசனம் அரசியல் தீர்ப்புன்னே அதுல கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம அதுல போக வேண்டாம். இவ்வளவு நாளா இவ்வளவு செய்தா இதாகி ஒரு தீர்ப்புன்னு வந்திருக்குது, அது என்ன இருக்கும் மேல அப்பீலும் இருக்குது. அப்படி செஞ்சுட்டு போலாம். குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் எந்த வழியில சண்டைக்கு போனாங்க? அவங்களா வந்த தற்காப்புகளுக்கு நின்று இருக்காங்க. நம்ம போக வேண்டாம், நம்ம மேல்முறையீடு செய்யலாம். சட்டம் இருக்குது, அதுக்காக வழிமுறைகள் இருக்கின்ற அதான் செய்யணும். இந்த தீர்ப்பு பல பேர் இப்ப முலாயம் சிங் யாதவ் கூட எதிர்த்திருக்காரு. நான் அரசியல் பேச எனக்கு தெரியாது, இருக்கிற உண்மையை சொல்றேன். ஏன்னா இந்த பாபை பற்றினா இன்னொரு பள்ளியை பற்றி சொல்ல போறேன். தாஜ்மஹால் தெரியல, வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்திலேயே புகழ்பெற்ற 7 சின்னங்களில் ஒன்று தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜஹான். கோல்டன் பீரியட் சொன்னா ஷாஜஹானுடைய பீரியட் கோல்டன் பீரியட். அந்த காலத்துல அவர்கள் காலத்துல கட்டடக்கலைகள், தாஜ்மஹால் கட்டப்பட்டது. இந்தியாவின் பெரிய ஜாமியா மஸ்ஜித் கட்டப்பட்டது. இன்னைக்கு கூட 500 ஆண்டு 400 ஆண்டு கழித்து கூட தேசிய கொடி ஏற்றதுக்கு ஒரு செங்கோட்டை கிடைச்சது. கட்டின காமன்வெல்த்ல கட்டின 3 நாள் கூட அவள சரிஞ்சிட்டு வந்துருச்சுங்க. 400 வருஷம் ஆகுது செங்கோட்டை நிக்குது. 1000 வருஷம் ஆகுது பெரிய கொடி தாங்கி நிக்குது. என்னங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நாங்க அப்படி பண்ணா செல்லு டப்புன்னு பேசுறோம். விஞ்ஞானம் வளர்ச்சி தேவை அதிலவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த டாபிக் இல்ல, நம்ம அவுலியாக்களை பத்தி பேசுறோம். அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, வக்ஃப் வாரிய சட்டம் இருக்குது, அந்த பாபரி மஸ்ஜித் பாதுகாப்பு கமிட்டி இருக்குது. அவங்க யோசனை பண்ணி இதுக்கு முடிவெடுக்கும். நம்ம அமைதியா நம்ம அதுக்காக வேண்டிய இது செய்யணும். ஆனா இந்த தீர்ப்பை நம்மால் கிரகிக்க முடியல, அவங்களே கிரகிக்க மாட்டாங்க. இங்க தினமணி எடிட்டோரியல்லையே அவங்க சொல்றாங்க சரியில்லை அல்லவா, டைட்டில் இடம் யாருக்குடையது. நான் 3 பேசிக்கிறேன், ஜட்ஜியை ஒத்துக்குவாரா? நான் போய் 10 நாள் ஜட்ஜா உட்காந்துக்கிறேன், என்ன ஜட்ஜி பதவி கொடுத்தா கொடுத்துவாங்களா? யாரு ஜட்ஜி அதுக்கு அங்கீகாரம் படிச்சிருக்காங்க தானே கொடுக்கணும். அதான் நம்ம தீர்ப்பு சொல்லணும். அதுல போறதுக்கு நமக்கு வேண்டாம். அது அரசியல் பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி செய்யணும். இது நம்ம குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பள்ளின்னு சொல்லி வந்த பிறகு பள்ளி எப்படி நம்ம கட்ட முடியாது? ஊழியாக்கள் இவங்க கேட்கிறாங்க என்னன்னு, அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆலிமெல்லாம் போய் ஆலியெல்லாம் நினைக்கிறாங்க. அவுலியாக்களை பத்தி பேசினாக்கா ஆலிம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, பாத்தியா ஓதிட்டா மௌல்வி இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, தர்கா ஜியாரத்துக்கு வந்தா மௌல்வி இன்னும் ஜியாரத்துக்கு வர மாட்டாங்கன்னு நினைச்சுக்குவாங்களோன்ற பயம் அச்சம் அவங்களுக்கு வந்துச்சு இந்த வாதிகளை பார்த்து. ஆனா உண்மை என்ன, பள்ளி வாசல் ஜாமியா பள்ளி கட்டுறதுக்கு யாரு அங்கீகாரம் கொடுத்தாங்க? அவுலியாக்கள் தான். சம்பவம் என்ன தெரியுமா, சுருக்கமா சொல்றேன். ஷாஜஹான் பாதுஷாவுக்கு மனசுல ரொம்ப கவலை. இவ்வளவு பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டோம், நமக்கு அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்யணுமே, அது அங்கீகாரம் வேணும்னு சொல்லி ரொம்ப வேண்டுதல் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட துஆ கேட்டு முகலாய சல்தனத், முகலாய ஆட்சி ஏன் தெரியுமா நிலைநிறுத்திச்சு 800 ஆண்டு காலம் தொடர்ந்து. அத்தனை பேரும் அவுலியாக்கள், ஆஷிகீன்கள், ஃபக்கீர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், வலிமார்களின் அங்கீகாரம் பெற்றவர்கள், முகலாய மன்னர்கள். நீங்க பார்க்கலாம் சரித்திரத்துல பல சம்பவங்கள் வரலாற்றுல இருந்து கொள்ளலாம். இந்த ஜாமியா பள்ளி கட்டுறதுக்கு அவர் நினைச்சிட்டு போது கனவில் ஒரு பள்ளி நிர்மாணத்தை பார்க்கிறார். ஒரு பிளான், இப்படிதான் பள்ளி இருக்கணும்னு சொல்லி இவருக்கு ரொம்ப இந்த மாதிரி பள்ளி நம்ம கட்டணும்னு கனவுல நினைச்சுக்கிறார். காபுல தூங்கும் போது ஒரு பெரிய பள்ளி, மினாராக்கள், குப்பாக்கள், ஹவுடு, அதுக்கு வேண்டிய நீர் தண்ணீர் தடாகம், படிகள், வாசல்கள் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இந்த மாதிரிதான் யாரெல்லாம் நான் பள்ளி கட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. வந்து முடிச்சுட்டார். காலையில எந்திரிச்சார், இந்த மாதிரி எனக்கு பள்ளி கட்டணும், இந்த பிளான் எப்படிங்க மனசுல இருக்கும். மந்திரிகள் தான் கூப்பிட்டார்.
நான் கனவு பார்த்திருக்கேன், அந்த மாதிரி பள்ளி கட்டணும், பிளான கொடுங்க. ஜஹான் பனா ஜான்கி பனா, அரசே எங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வெட்டிக்கிட்டாதீங்க. என்னப்பா என்ன பின்ன கனவு பார்த்தது நீங்க, எங்களை பிளான் போடுறதுன்னா எப்படிங்க போறது? கனவு பார்த்தது நீங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல எனக்கு மறந்து போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? நாங்க என்ன பண்ண முடியுது? சரி, நம்ம சபை ஆலோசனை வச்சு என்னதான் தீர்வு காணலாம். சரி, ஒண்ணு செய்வோம். இருக்கிற ஆர்கிடெக்சர் டிசைனர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சொல்லுவோம், ஒரு படம் வரைஞ்சிட்டு வாங்க, எங்களுக்கு பள்ளி வேணும், இந்த மாதிரி ஹவுஸ் இருக்கணும், நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு எந்த பிளான், எந்த வரைபடத்தை பாதுஷா அங்கீகரிக்கிறாரோ அவருக்கு இனாம் உண்டு. அந்த காலத்துல ஈரான், ஈராக்கு அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த அங்க முறைப்படி முரசு கொட்டி அறிவிப்பெல்லாம் ஆயிடுச்சு. அவர் கொண்டு போனார், இவர் கொண்டு போனார், அவர் கொண்டாரு, அந்த அறிவு கொண்டாரு. யாரும் பார்த்துடும் இவன் நான் பார்க்க வேலை பிடிச்சு கொடுத்தாங்க. பாஷா, ஷாஜகான் பாஷா சொல்றாரு. கடைசியில ஒரு சிப்பாய், அவர் வீட்டுல இருக்கிற அவர் படை போர் வீரர்கள் ஒரு வீரர் கியூல நிற்கிறார். அந்த இன்ஜினியர்கள் கொடுக்கிற அந்த இதுல போய் நிற்கிறார். எல்லாம் பார்த்து ஏளனம் பண்ணாங்க. ஏன்பா நல்லாதான் இருந்த, என்ன ஆச்சு நீ போய் நிக்கிற? பெரிய பெரிய இன்ஜினியர், அந்த ஆர்கிடெக்சர், இந்த டிசைனர் எல்லாம் இல்லைன்னு போயிட்டா நீ போய் நிக்கிற வழியில என்னன்னு கேக்குறாங்க. இதுல இருக்கு அதெல்லாம். அவங்க போய் நின்றுட்டு துணுக்கு கேமரா அப்படின்னு கேக்குறாங்க. நிக்கிறாரு. சரி, ஏதோ வந்துட்டு சரி கூடு அப்படின்னு அந்த பிளான் பார்த்து பாஷாட்ட கொடுக்கணும் இல்லையா, அவரு போய் வாங்கி அந்த பிளான திறந்த கணம் தான் பாஷா அப்படியே எதிர்ச்சிட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இந்த பள்ளியை நான் பார்த்தேங்கிறாரு. सच कहा तुमने, यही मस्जिद है जो मैंने ख्वाब में अल्लाह से दिखाई गई. அல்லாஹ் எனக்கு கனவுல போட்ட பள்ளி இதுதான். இதெல்லாம் கேட்டுங்க கூப்பிடுங்க, யார் விடுங்க, யாருன்னா சிப்பாய். உடனே பணம், காசு, பொருள் அவர் கொடுக்க போறாங்க. அப்ப அவர் சொல்றார், இஸ் नमक की अदायगी तजस्सुस में नाची, इस हक नमक अदायगी तजस्सुस में नाची अपने शेख से जो कामिलीन औलिया में से हैं. இந்த சிப்பாய் சொல்றாருங்க, பாதிஷாவே, அரசே, நான் உங்க உப்பு தின்னவன், பாஷா இப்படி இருக்காருன்னு சொல்லி என் ஷேக் நாயகம் இருக்காங்க வழியில் இருக்கிறார். அவர்கிட்ட நான் முறையிட்டேன். என்ன முறையிட்டேன்? तबस्सुम दरखास्त की जिस पर उन्होंने पहले तो तबस्सुम फरमाया और कमाल मोहब्बत के साथ मुझे अपने कंबल और उड़ाकर हुक्म दिया कि लो इस मस्जिद का नक्शा ये है. நான் சொன்ன பிறகு ஒரு முக சிரிச்சுட்டு போனாங்க. நான் ஒண்ணும் புரிஞ்சுக்கல. கொஞ்ச நேரத்துல அவர் போட்டிருந்த கம்பளி இருக்கு பாருங்க, பக்கீர்மார்கள் போடுறாங்க, கொதரி கிராப்பல்ல கொடுப்பாங்க பாருங்க, சரிகராக்க போட கொடுப்பாங்க, தனிக்கட்டு போட கொடுப்பாங்க பாருங்க, அந்த கம்பளியை போட்டு அதுல இருந்து ஒரு பேப்பரை இழுத்து என்கிட்ட கொடுத்தாரு. இதுதான் உன்னுடைய பாஷா பார்த்த பள்ளியா? நான் கை நாட்டு, எனக்கு போட கூட தெரியாது, கையெழுத்து கூட தெரியாது. சிப்பாய் சொல்றாரு, கையெழுத்து போட கூட தெரியாது, பேனா கருப்பா சகப்பா தெரியாது எனக்கு. ஆனா என் ஷேக்கிட்ட, என் வழியில் நாட்ட போனேன். அவர் சொன்னாரு, இதுதான் விட்டு அதுதான் நீங்க பாஷா பாக்குறீங்க. பாஷா உடனே என்ன செய்யணும்? நான் தான் பாஷா. அவரை கூப்பிட்டு பாக்குறாங்க. உடனே சொல்றாரு மந்திரிமார்கிட்ட, அந்த எஜமான் தர்பாருக்கு நான் போகணும். इंतजाम करो. कमाल एजाज इकराम का मुस्तक ये है, नाची नहीं है बल्कि मेरे शेख हजरत ख्वाजा सैयद अबुल कासिम उर्फ हरे बरे शाह हैं. शाहजहां ने हजरत ख्वाजा का नामी सुन तो रखा था, लेकिन उनकी सलाहियतों से आज ही वाकिफ हुए. फौरन हुक्म दिया कि ख्वाजा बुजुर्ग की बारगाह में हाजिरी की तैयारी कर दी जाए. உடனே போனார். நான் தாஜ்மஹால் கட்டினவன், அவரை வர சொல்லி, இல்ல இல்ல அதுதான் முதல் சல்தனத், அதுதான் முகலாய பாட்ஷாக்கள் ஆட்சி செய்தார்கள், எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்கள். உடனே போனார். போய் அங்கிருந்து அவர்கிட்ட சொல்லி அந்த இடத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி, அதுக்கப்புறம் அந்த கட்டப்பட்ட பள்ளி முதல் சார்ந்து மிச்சம் லால்கலாவின் பக்கத்திலிருந்து சற்றேறக்குறைய 35 படிகள். இந்த புறமும் இடதுபுறமும் வலதுபுறமும் 27 படிகள். அந்த 35 படிகள்ல பாதி எவ்வளவு? நடு 30 பாதி 15, இதுல 7 பாதி 3, 33வது படியில போய் இவங்களுடைய தர்கா இருக்குது. அவங்களுடைய கலிஃபா தான் சூஃபி சர்மத். எவ்வளவு சொன்னார் பாட்ஷா, என்ன வேணும் கொடுக்குறேன், ஒண்ணும் வேண்டாம் போப்பா, நாங்க பாதுஷாவுக்கெல்லாம் பாதுஷா
ரசூலால் நாங்கள் அள்ளி வாரி வழங்கப்பட்டவர்கள். இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் செய்யவில்லை. நீ உண்மையாக அல்லாஹ்விற்காக பள்ளி வேண்டும், பள்ளி வாசல் இருக்க வேண்டும் என்று நாடிய பொழுது அதற்காக நான் கொடுத்து வழங்கியிருக்கின்றேன். இதுவும் அல்லாஹ்வின் நாட்டம் என்று சொல்லி வழங்கப்பட்ட வரலாறு பதியப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அந்த 30 ரொம்ப சொல்லப்பட்டதா சொன்னார். சரி, அப்படியே உனக்கு ரொம்ப ஆசை தான், நான் மௌத்தா போகும்போது எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துறேன். நீங்க டெல்லிக்கு போய் ஜியாரத்துக்கு போறவங்க ஞாபகம் வைங்க, 35 படிகள் இருக்கக்கூடிய லால் கிலா செங்கோட்டை பக்கம் முன்னோக்கி இருக்கக்கூடிய படிகளில் 35 படி இருக்குது. அதுல 17வது 18வது படியில இவங்களுடைய தர்கா இருக்குது. அங்கீகாரமா இருக்குது, ஜியாரத்து பண்ணுங்க. அவங்க கொடுத்த பள்ளியாசல் தான் அது. சரி, இதுல என்ன அங்க விசேஷம் அப்படின்னா, ஹஜ்ரத் ஹரேபரேஷாவுடைய ஹலீஃபா சூஃபி சர்மத். சர்மதுனா யாரு? சாதாரணவர் இல்லைங்க, அலந்தியா தரீகால சர்மஸ் சர்மஸ்த் அப்படின்பாங்க. சர்மஸ்த்னா இஷ்கு, அல்லாஹ்வின் தன்னை அழித்து கொண்டவர். 24 மணி நேரமும் அவனில் இருப்பவர், 24 மணி நேரமும் அவனுடைய இஷ்டிலே அவனால் அழிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர். அவரை பத்தியும் தானா பத்தியும் ரிவாயத் உண்டு. இவரை பத்தி இந்த ரிவாயத் சொல்றாங்கன்னா, அவர் வீடு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. மணல் என்ன செஞ்சுக்காரு? மணல்ல வீடு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அங்க இருந்து ராணி போறாங்க, இளவரசி. யாருங்க? ஜஹானாரா பேகத்தோட அக்கா, ஷாஜஹானுடைய மகன், சின்ன மகன். இவங்க யாரு சட்டம் கேட்குதுன்னா, இந்த மாதிரி சூஃபி சர்மத் உட்கார்ந்து இருக்காங்க. இறக்கி பல்லக்கு இறக்கி பெருமானே துவான் செய்யுங்க. சரி, என்னவோ செஞ்சுட்டு இருக்கீங்க. வீடுமா? என்ன வீடு இது? ஜன்னத்துல இருக்கிற வீடுமா? எங்க இருக்கிற வீடு? ஜன்னத்துல இருக்கிற வீடு. 12 1 மணிக்கு 3 மணிக்கு அந்த தங்கச்சி வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க சிப்பாய்களை. அந்த மகல்ல அந்த அரண்மனையில கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு பயமா போச்சு. ஏன்னா அந்த மாதிரி வழியுள்ளாட்ட போக கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சிருந்தாரு. யாரு? பாஷா அவுரங்கசீப். ஏன்னா அவங்க சூஃபி சர்மதா சில நேரத்தில் இல்லாம ஓடுவாங்க, சில நேரம் இல்லாத பைத்தியங்கார மாதிரி நடப்பாங்க, கழுத்துக்கு அடிப்பாங்க. மஜ்சூப் என்ற நிலையில் இருந்தார்கள். அவரை போய் பார்க்கக்கூடாது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்ப என்ன செய்ய போறாரு அண்ணன்? கழுத்து போயிடும் போல இருக்க. போகலன்னு சொன்னாக்கா போய் சொன்ன மாதிரி ஆகும். எப்படியும் இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அந்த கால முறைப்படி செஞ்சிருவாங்க. போயிட்டேன்னு சொல்லாதான் கழுத்து இருக்காது. என்ன செய்யறது? ஈமானுக்காக கழுத்தை கொடுத்துருவான். போனேன்னு சொல்லலாம். சரி, வா உள்ளார போயாச்சு. தொழுது இருந்தார் பாஷா. அந்த காலத்துல தாஜ்ஜுத் ரொம்ப தொழுகையாளி, நல்ல பேனது இல்ல. அதுல இல்ல, இந்த சரியத்துல கொஞ்சம் முற்கத்தனம். மௌலானா மௌலவி இல்ல. சரி, என்னதான் காட்சி? நான் எங்க போயிருந்தேன்? இந்த மாதிரி நான் எங்க ஒரு இடத்துக்கு போனேன். எங்க அப்புறம் இந்த உங்க சருமது உட்கார்ந்து இருந்தாங்க, அங்க போனேன். என்ன செஞ்ச? இந்த மாதிரி வித்தன்னாரு. அந்த ஜன்னத்துல வீடு இருக்குது, வாங்கின என்ன? சரி சரி போ விட்டுட்டேன். அப்பா இது உங்க நல்ல மூடு போலருக்கு வந்துட்டாங்க. 2வது நாள் காலையில பஜர் ஓடிட்டேன்னா இவர் அங்க இருக்கார். யாரு? அவுரங்கசீப் பாஷா சர்மதிட்ட நிக்கிறார். இவர் மறுபடியும் அங்க வீடு பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்ப சொல்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா வேலை கீழே பார்த்தாரு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீடு கட்டிட்டு இருக்கேன்ப்பா. எங்க உள்ள வீடு? என்ன வீடு இது? ஜன்னத்துல வீடு. விப்பீங்களா? என்ன அது பணம் என்ன கேட்கறீங்க? சொல்லுங்க. உன் அரசையே எனக்கு கொடு, சல்தனத்தையே எனக்கு கொடு, உன் அரசாங்கத்தையே எனக்கு கொடு, இந்த வீட்டை தரனாரு. பாஷா திருப்பி கேட்டாரு. என் தங்கச்சி கேட்டப்போ 2 வெத்தலையை வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க, ஜன்னத்துல வீடுன்னுட்டு. எனக்கு மட்டும் இவ்வளவு வேலை சொல்றீங்க, நான் அரசவை விட்டுணுமா? இந்த பேச்செல்லாம் கூடாது. உன் தங்கச்சி பார்க்காம ஜன்னத்துல வீடு இருக்கா இல்லையா நீ பார்க்காம, அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் அவருடைய வசீலாவிலே வந்த யாராகிய பலியை நீ ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து ஜன்னத்தில் இருக்கின்றது என்று வாங்கிக் கொண்டது. ஆனா நீ ராத்திரி கனவு பார்த்து ஜன்னத்துல போய் உள்ளார நுழையும் போது இது ஜஹானாரா பேகம் ஜன்னத்தில் இருக்கிற கனவுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல உள்ளார நீ போற போது மலக்குமார்கள் பிடிச்சி இழுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு வாங்க வந்திருக்க. நீங்க எப்ப வந்திருக்க? அந்த பெண்மணிக்கு உள்ள ஈமான் கூட அரச உனக்குள்ள ஓடி போயிடு. நீ வாக்குவாதம் பண்றவரியா? உனக்கு அரச வேலை சரிய கட்டல என்ன இருக்கு? பண்ணீங்க பக்கீர்சானா ரோட
ரோட்ல உட்கார்ந்து இருக்கேன், மணல்ல உட்கார்ந்து இருக்கேன், கொடுத்தா சாப்பிடுறேன், இல்லன்னா இல்ல நான் பாட்டுக்கு இருக்கேன். என்கிட்ட வந்து சரியத்தெல்லாம் பேசிட்டு இருந்தா நமக்கு நான் கொஞ்சம் செஞ்சேன், உனக்கு நான் கூப்பிட்டேன் உன்ன. என்ன அர்த்தம்? இவர் ராத்திரி கனவுல பார்த்திருக்காரு. தஹஜ்ஜுதுக்கு முன்னாடி பாஷா கனவுல பார்த்தாரு, ஜன்னத்துல இருக்கிற மாதிரியும் போற மாதிரியும் ஒரு இடத்துல பார்த்துட்டே போனா ஒரு மகள்ல இவர் தங்கச்சி பேர் எழுதிருக்கு வீட்டுல. ஆஹா, நம்ம தங்கச்சி மகள் உள்ளார பிடிச்சி இழுத்துறாங்க மலக்குகள், போகாதுங்கன்ட்டு. அதை கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள். சூஃபி சர்மதி யார் தெரியுதா? அதை கூட இந்த சூஃபி சர்மதி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் ரசூல் மீது இஷ்கு கொண்டால்தான் அல்லாஹ்வின் மீது இஷ்கு கொண்ட மாதிரி. ரசூலை நேசிப்பதுதான் அல்லாஹ்வை நேசிப்பது மாதிரி. எப்படி என்ன யார் சொல்றாங்க? மௌலானா மௌலியோ நானோ அவங்கள இல்லங்க. புகாரில சொன்னா உடனே புகாரில தலீல் காட்டுங்க, எந்த ஹதீஸ் லைஃபான்னு சொல்லி. என்ன லைஃப் எப்படிங்கிறதே தெரியாது. லைஃப்னு எழுதுறதுக்கு 4 எழுத்துக்கள் இருக்கு அரபில. வாதால் எழுதலாம், ஜேவால் எழுதலாம், ஜாலால் எழுதலாம், ஜொய்யால் எழுதலாம். தத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். உங்களுடைய ரசூல் என்ன செய்கின்றார்களோ அதை அங்கீகாரமாக ஏற்றுக்கொண்டு வந்து என்னுடைய இஷ்கை சொல்லுங்கள். உங்களுடைய ரசூல் எதை உங்களுக்கு தருகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தர்வேஷ் மகான்களே, அவுலியாக்கள், நாதாக்கள் கைக்காலங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த சர்மது கேட்டாரு, இது நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன்பா, நீ பார்த்து வந்து கேட்டா அரசை விட அவங்களுக்கு ஓடியே விட்டாரு. அவருக்கு சரி அதோட விட்டாரா? அவரு துணி இல்லாம உட்கார்ந்துருப்பாரு, உடம்புல ஒண்ணு இல்லாம. ஒரு வாட்டி போனாக்க உட்கார்ந்துருக்கேன். பார்த்தோன்னா சரியத்துக்கு மாற்றமா உட்காந்துருக்க, உன்ன என்ன செய்ய தெரியுமா? எப்பா உன்னோட ஆள் எல்லாம் இருக்காங்க. யாரு இருக்கா? சிப்பா எல்லாம் இருக்காங்க. பேக் எல்லாத்தையும் பின்னாடி நிக்க சொல்லுங்க. போப்பா பின்னாடி தான். இங்க வா, அந்த துணி வச்சிருக்கேன்ல அதை தூக்கி எனக்கு போட்டு விட்டு. துணியை போய் தூக்குனார்ல, அந்த கையில் ஏறினது ரொம்ப பயங்க அச்சம். என்ன பயம்? இந்த மௌலிமார்கள் இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்க நம்மளுக்கு தெரிஞ்சு போடுதோ, உலகத்துல கொடுத்தாக்கா மாட்டிக்குவோமே அப்படிங்கிற பயத்துல என்ன செய்யறாங்க? இவரை வெட்டதுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. யார? சூஃபி சர்மதின் தலையை கொய்து விட வேண்டும், இவர் ஷரியத்திற்கு மாற்றமாக செய்கின்றார். பத்வா அந்த மௌலானா ஒரு பத்வா போடு. சீர என்னையா தொழுக மாற்றம் சரியா போடு. அப்போ தொழுகாதே தொழுகை என்பது மார்க்கத்தின் தூண்களில் ஒன்று. யார் அதை நிலைநிறுத்தினார்களோ, ஒரு தூணை நிலைநிறுத்தினார்கள். யார் தொழவில்லையோ அவர்கள் அந்த தூணை இடித்து விட்டார்கள், மார்க்கம் இடிந்துவிடும். போடு விட்ட ஒண்ணு பத்வா. அடுத்த பத்வா என்ன? ஒரு ஒண்ணுமே இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் தெரிஞ்சு கூட அது ஒரு பத்வா. எல்லாம் கொடுத்து என்ன கடைசிய பத்வாவுடைய விளக்கம் என்ன? ஷஹீது ரிவாயத்து பதியப்பட்டிருக்கு. அவருடைய ஷஹீதாக்கப்பட்ட சம்பவத்திற்கு முதல் ரிவாயத்து. இது மஷூரான ரிவாயத்து. என்ன இருக்கு? ஏ ரிவாயத் ஏ भी है कि आपका सरे मुबारक जब तन से जुदा किया गया, அந்த வாளை எடுத்து ஓங்கி தலையை கொய்த அந்த கணத்திலே ஐசே ஜலால் में आए, தலை துண்டா போய் விழுந்துருச்சு. அப்படியே உடம்பு இருக்குது, தலை துண்டா போய் விழுந்துருச்சு. எங்க? 17 படிக்கு நடுவில் உட்கார்ந்து ஜாமியா பள்ளிக்கு வாசல்ல எஜமானுடைய தலையை, சூஃபி சர்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய தலையை ஃபத்வாக்கள் என்ற பெயரிலே, மார்க்கம் என்ற பெயரிலே, ஷரியத் என்ற பெயரிலே வெட்டி சாய்த்த போது ஜல்லாதின் கை ஓங்கி தலை துண்டாகி 17வது படியில் போய் விழுந்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ஜப் படுகையா தோ ஹத்தே தௌர்கர் ஜாக்கர், எழுந்து நின்று ஓடி போய் அந்த தலையை தன் கைகளால் தூக்கிக் கொண்டார்கள். சூஃபி சர்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வெட்டுப்பட்ட தலையை, தலை இல்லாமல் அந்த தலையை கையிலே தூக்கிக் கொண்டார்கள். தூக்கிக் கொண்டு சொன்னார்கள், हथेली पर रखते हुए जामिया मस्जिद के सीढ़ियों पर चलते चढ़ गए. தலையை தூக்கி கையில வச்சுட்டு படியில ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிவாசல் படியில சும்மா வந்ததில்ல. ஜாமியா பள்ளி முகல் மர பாரிஷாக்கள் நினைவு வையுங்கள், ரத்தம் இருக்கின்றது. அதற்காக அவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் இஷ்கும் முஹப்பத்தும் ஜோதியும் அவருடைய நெஞ்சங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கவிஞர் சொல்லுகின்றார். ஏளனமாக நினைக்கின்றார், நினைக்காதீர்கள் இந்த பக்கைமார்களை பார்த்து. ஹகீர்
इन बोरिया नशीनों को यदे पैसा लिए बैठे हैं अपनी आस्तीनों में. மூசா நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானே மோஜிதா, விண்ணக்கூடிய கை, பிரகாசமான கை, அதை விட புனித கரங்களை மறைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். बोरिया मशीनों को ये देख पैसा लिए बैठे अपनी आस्तीनों में उड़े, दौड़कर उठा लिया और हथेली पर रखकर जामिया मस्जिद के सीढ़ियों में चढ़ते चले गए. दफतन आपके पीरो मुर्शिद हरवे भरे शाह की आवाज फिजा में गूंज गई. தலையை கையில் பிடித்துக் கொண்டு படிகளை ஏறும் பொழுது ஜாமியா மஸ்ஜித் இருந்த அவர்களுடைய முர்ஷித் ஷேக் சர்கிரு ஃபகீர் பெரியவர் நாதா என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் அந்த தர்காவில் இருந்து அதுதாங்க இஷ்கு, அதுதாங்க உண்மை, அதுதாங்க வசீலா, அதுதாங்க நேர்மை, அதுதாங்க ஹக்கீகத்து, அதுதாங்க மாரிஃபத்து, அதுதாங்க ஷரியத்து, அதுதாங்க ஹுவியத்து, அதுதாங்க குத்ரா பில்லாஹ் சொல்லுகின்றார். நான் என் ரசூலிடம் செல்லுகின்றேன் என் தலையை எடுத்துக்கொண்டு. आवाज खुदा में गुंज अर्ज क्या, दरबारे नबूवत में फरियाद लेकर जा रहा हूं. என்னுடைய ரசூல் எங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் ரசூலின் சன்னிதானத்துக்கு நான் செல்லுகின்றேன். என் முர்ஷிதே, எதற்காக நான் வெட்டப்பட்டேன்? எதற்காக என் தலை கொய்யப்பட்டது? எதற்காக நான் துண்டாடப்பட்டேன்? என் ரத்தம் ஏன் பிரித்து கிளம்பிக் கொண்டிருக்கின்றது? எனக்கு பதில் வேண்டும் என்று என்னுடைய ரசூலின் தர்பாரிலே சென்று என்னுடைய தலையை காணிக்கையாக்குகின்றேன். சங்கே தரஜானா பர் கர்த்தா ஹூம் ஜபீ சாயி. என்னுடைய ஆஷிகங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே, ரசூலுடைய பாதையிலே என் தலையை, என் நெற்றியை அவருடைய சன்னிதானத்திலே காணிக்கையாக்குகின்றேன். சஜ்தான சமஜ் நஜதி, இதை சஜ்தா என்று எண்ணாதே வஹாபியே, சஜ்தா என்று எண்ணாதே நஜதியே, சஜ்தா என்று எண்ணாதே சவுதியே, சஜ்தா என்று நினைக்காத யஹூதியே, சஜ்தா என்று நினைக்காதே. என்ன செய்யுது? சங்கே தரஜானா பர் கர்த்தா ஹூம் ஜபீ சாயி. சஜ்தா இல்லாமல் அந்த காரியம் நிறைவேறாது. உமக்கு பரிபூரண லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் முழு அர்த்தம் கிடைத்த பின் நீர் இங்கேயே தர்கா சமாதியாக வேண்டும் என்று சொன்ன சனத்திலேயே அந்த முர்ஷிதின் உத்தரவுக்கு, அந்த முர்ஷிதின் கட்டளைக்கு, அந்த முர்ஷிதின் ஆர்டருக்கு அங்கேயே விழுந்து விடுகிறார்கள். அங்கேயே தலையோடு இருக்கிறார்கள். அங்கு அடக்கப்பட்டவர்கள் தான் முர்ஷிதுக்கு பக்கத்துல ஜாமியா பள்ளியில 2 பேர் தர்கா இருக்குங்க. பள்ளிவாசலை பத்தி கேட்பீங்களா? யாரத்துக்கு போறவங்க டெல்லிக்கு போனா பார்த்துவாங்க. அது மட்டுமல்ல, நேரம் கோடிக்கிட்டு போச்சு, இன்சாம் பண்ணவங்களே என்ன பண்றதுன்னு பஹரால் கால தாமதம் அதிகமாகிவிட்டதால் நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் நேசம் பெற்றவர்கள். அவர்களை நாடி நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும், ஃபாத்தியாவாக இருந்தாலும், ஜியாரத்தாக இருந்தாலும், பூ போடுவதாக இருந்தாலும், சாதர் போட்டுவதாக இருந்தாலும், லைட்டு கட்டுவதாக இருந்தாலும், சின்னங்கள் தரிசனத்துக்கு வைத்தாலும், பக்கீர்மார்கள் வந்தாலும், கொட்டடித்தாலும், நிதா கொடுத்தாலும், சதா கொடுத்தாலும், கொடியேற்றினாலும், கொட்டடித்தாலும் அத்தனையும் ஷரியத்தின் பூர்ண அங்கீகாரம் பெற்றவை என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். யாரோ எவரோ எங்கோ எதிலோ சொல்றார் என்பதல்ல. அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும், ரசூலின் சஹாபாக்களும், அவருடைய இமாம்களாகிய இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி, இமாம் ஹம்பலி போன்ற மார்க்கறிஞர்கள் சொன்ன ஏதாவது ஒரு மஸ்ஹபாக இருக்கின்ற அத்தனை பெரியவர்களும் இன்னும் உங்கள் இந்த ஏரியாவிலே ஐயன்பேட்டை, ராஜகிரி, பண்டாரவடை, மேலவளத்தூர், கீழவளத்தூர், சக்கராப்பள்ளி எல்லாம் ஊழியாக்களின் பட்டியல்கள், ஊழியாக்களின் ஸ்தலங்கள், அந்த மக்கான்கள், அந்த தைக்கால்களினுடைய புனிதங்களை கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம், ஆஜிர்களாக இருக்கின்றோம். ஆனால் நீ குர்ஆனிலே அலாயின் அவுலியா என்று யாரை விழித்தாயோ அந்த வலிமார்களின் தாமான்களை பற்றி பிடித்தவர்களாக இந்த வேளையிலே உனக்காக, உன் ரசூலுக்காக, உன் வலிகளுக்காக நாங்கள் செய்த இந்த நற்காரியத்தை நற்காரியமாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலியை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் குடும்பங்களிலே சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் எங்கள் பகீர்மார்களின் வசீலாவை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக. வல்ல ரஹ்மானே, எது எங்களுக்கு நல்லதோ அதை நாங்கள் நாடி நடப்பதற்கும், எது கெட்டதோ அதை விட்டு விலகுவதற்கும் எங்கள் மீது அருள் புரிவாயாக. வல்ல ரஹ்மானே, எங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு
மட்டும் பெரியோர்கள் சிறியோர்கள் மீது அன்பு செலுத்தி நடத்தும் நடத்தையை எங்களுக்கு வழங்குவாயாக. வல்ல ரஹ்மானே, ஹலாலான ரிஸ்கிற்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்போருக்கு அவருடைய முயற்சியை பூர்த்தி செய்து வைப்பாயாக. வெளிநாடுகளிலிருந்து கடிதங்களையும் பணத்தையும் எதிர்பார்த்திருக்கும் குடும்பங்களுக்கு யா அல்லாஹ் அவருடைய எதிர்பார்ப்பினை ஹலாலானதை நிறைவேற்றி வைப்பாயாக. கெஞ்சி கூத்தாடி கேட்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுக்கு மௌத் என்னும் மரணம் இருக்கும் பொழுது உன்னுடைய ஹபீபும் மஹபூபாகிய எம்பெருமானார் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலிமாவை சொல்லும் நாதீனை எங்களுக்கு வழங்குவாயாக. நாங்கள் கபர் என்ற புதைக்குழியிலே இருட்டறையிலே வைக்கப்படும் போது யா அல்லாஹ் எங்களுக்கு பேரொளி பிரகாசமான ஹஜ்ஜாக்கும் மினல்லாஹி என்ற நூறானியத்தை இறக்கி வைப்பாயாக. வல்ல ரஹ்மானே, நாங்கள் ஹஷ்ர் மைதானத்திலே எழுப்பப்படும் பொழுது எங்களுக்கு யா அல்லாஹ் லிவாஉல் ஹம்த் என்ற ஷஃபாஅத்தை குப்ரா மன்றாட்டத்தில் எங்களுக்கு தந்தளிப்பாயாக. எங்களுக்கு அவருடைய நல்ல நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவாயாக. செஹ்ரு, செய்வினை, சேற்றை, ஜின்னு, கோளாறு, முசிபத்து அத்தனையும் எங்களை விட்டு தூரமாக்கி வைப்பாயாக. வல்ல ரஹ்மானே, இந்த வேளையிலே நாங்கள் கேட்கும் துஆக்களை அங்கீகரிப்பாயாக. எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்வாயாக. நாங்கள் அமைதியான நல்ல சமுதாயமாக, நல்ல மக்களாக, நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. ஷைத்தானியத்தையும் வஹாபியத்தையும் எங்களை விட்டு, எங்கள் மனங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு தூரமாக்கி வைப்பாயாக. வல்ல ரஹ்மானே, உன்னை அன்றி யாரிடம் யாசித்து பிச்சை கேட்டு பெறுவோம் யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை பார்க்காதே. நாங்கள் யாரையும் பொருட்டால் கேட்கின்றோமோ, யாரை வசிலாவாக கேட்கின்றோமோ, அந்த நல்லவர்களை, அந்த நேர்மையானவர்களை, அந்த வலிமார்களை, அந்த குடும்பமார்களை, அந்த ரோசுமார்களை அவர்களின் பொருட்டா காதிரியா, சிஷ்டியா, நக்ஷபந்தியா, சொஹரபந்தியா, ரிஃபாயியா, ஷத்தாரியா, இன்னும் இருக்கக்கூடிய ஃபகீர்மார்கள் அத்தனை ஃபக்ருல்லா ஜமாத்கள் மூலமாக வசிலாவாக்கி வேண்டுகின்றோம். எங்கள் துஆக்களை அங்கீகரிப்பாக. ரப்பனா இக்ஃபிர் லனா ஸுனூபனா அதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். बंदे परवरदिगारम उम्मते अहमद नबी दोस्तदारे चार यारम ताब औलादे अली मजहबे हनफियदारम मिल्लते हजरत खलील खाके पाए गौसे आजम जेर साए हर वली खुदाया बहक़े बनी फातिमा के बरकौले ईमान कुनी खातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनो दस्तो दामाने आले रसूल लिखम सतुन उतफी बिहा हर्रल वबाइल हातिमा अल मुस्तफा वल मुर्तज़ा वबनाहुमा वल फातिमा. आमीन आमीन आमीन. सुब्हान रब्बिक रब्बिल इज्जति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. बफज़ले पंजतने पाक याली मदद सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि मुहम्मद. या रब्बी सल्लु अलैहि वसल्लम. याली दूला याली दूला याली दूला याली दूला याली दूला. அதிக நேரம் பேசிவிட்டேன். சிரமத்துக்கு மன்னிப்பு வேண்டி, வேறு எதுவும் குறை குற்றம் சொல்லியிருந்தால் அதற்கும் மன்னிப்பு வேண்டி, என் போன்ற பாதி நக்கிலும் துவா செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த தர்கா மக்கான்தார்கள், துர்வேஷ் கைகான் அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டது நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.